அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹுவின் வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவனுக்கும் அதை மீறுபவனுக்கும் ஒரு சமுதாயத்தினர் உதாரணமாக உள்ளனர். அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு கப்பலின் மேல் தளத்தில் சிலரும் கீழ்த்தளத்தில் சிலரும் தங்களுக்குரிய இடத்தை பிடித்து கொண்டனர். கீழ்த்தளத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் பொழுது ஒவ்வொரு முறையும் மேல் தளத்தில் உள்ளவர்களை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே கப்பலின் கீழ்த்தளத்தில் ஒரு ஓட்டை போட்டு கொண்டால் அதன் மூலம் தம்முடைய தண்ணீர் தேவையை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றனர். இதனால் மேல் தளத்தில் உள்ளவர்களுடைய சிரமத்தையும் தவிர்க்க முடியும் என்றும் கூறிக்கொள்கின்றனர். இதை கவனித்த பிறகும் மேல் தளத்தில் உள்ளவர்கள் அமைதியாக இருந்தால் இரு தரப்பினரும் அழிந்து விடுவார்கள். மாறாக அவர்களுடைய கைகளை பிடித்து கீழ்தளத்தில் ஓட்டையிடுவதை தடுப்பதன் மூலம் அனைவரும் தப்பி பிழைத்து கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2493. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சாரார் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றனர், மற்றொரு சாரார் அல்லாஹுவுக்கு மாறு செய்கின்றனர். நாம் சரியாக இருக்கிறோம், அவர்கள் எப்படி போனால் நமக்கு என்ன என்ற எண்ணத்தில் நன்மை செய்யக்கூடியவர்கள் தீமை செய்யக்கூடியவர்களை தடுக்காமல் இருந்தால் கப்பலின் கீழ்தளத்தில் ஓட்டை போடுவதன் மூலமாக கடலில் உள்ள தண்ணீர் ஓட்டை வழியாக கப்பலுக்குள் வந்து கீழ்தளம் மேல்தளம் என்று இரு சாராருமே அழிந்து விடுவார்கள். இதை உதாரணமாக சொல்லுவதன் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமையை தடுக்காவிட்டால் தீமை செய்பவர்களோடு சேர்ந்து நன்மை செய்பவர்களும் அழிந்து விடுவார்கள் என்று உதாரணம் சொல்லி விளக்குகிறார்கள். புரிந்து நடந்து கொள்வோம். கண் எதிரே தீமை நடைபெறும் பொழுது நமக்கு சக்தி இருந்தால் அதை கையால் தடுக்க வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் வாயால் சொல்லி அதை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்கும் சக்தி இல்லாவிட்டால் தீமை நடைபெறக்கூடிய அந்த இடத்திலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறை. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.